ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ஸ்வீட் ரெசிபி தான். பால் கொல்கட்டை. அதுக்கு தேவையான அளவு அரிசி. நான் இன்றைக்கி கடையில் கணேஷ் பச்சரிசி மாவு தான் எடுத்தேன். தேவையான அளவு பச்சரிசி மாவு, அப்புறம் கொஞ்சோண்டு நெய், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வெந்நியை நல்லா சூடு பண்ணி வச்சு அந்த வெந்நியை அதில் ஊற்றி நல்லா பசைகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கட்டியாக, நம்ம இந்த கொலக்கட்டை மாவுலாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடணும். இந்த சைஸுக்கு வேணால் இதை விட சின்ன சைஸுக்கு உருண்டை பிடிச்சி ஒரு பக்கம் பால் காய்ச்சி வச்சுக்கணும். அப்புறம் அந்த பால் காய்கிறதுக்குள்ளேயும் நம்ம அரை முறி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். கடைசியாக பால் நல்லா காஞ்சிட்டு பாலை நல்லா கொதிக்க விடணும். இல்லைனா அந்த ஒரு மாதிரி கொச்ச ஸ்மெல்லாக இருக்கும். நல்லா பாலை காய்ச்சிக்கலாம். அப்புறம் நம்ம உருட்டி வச்ச கொலக்கட்டை, தேவையான அளவு சீனி. நீங்கள் இது சீனி போடுறதுக்கு பதிலாக சர்க்கரை, மண்டலம் இது போட்டாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான பால் கொல்கட்டை ரெடி ஆயிரும். பிள்ளைங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த பிஸ்கெட், சாக்லேட், இந்த கவர் ஐட்டம்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.